வணக்கம், இது உங்கள் காயூஸ் கிச்சன். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பெப்பர் மஷ்ரூம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமு 4 நாளாக இந்த மாதிரி 4 நாளாக 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு விழுது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். காரத்துக்கு நான் பெப்பர் போடுறதுனால 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கடுகு தாளிக்க, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, தேவையான அளவு உப்பு. நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கினேன். இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ தாளிச்சு. இப்போது கடாயை வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி போட்டுக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 மினிட்ஸு மூடி வச்சுருங்க, வதங்கிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வதங்கிடுச்சு. இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூள் போடுறதுனால கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு லைட்டாக தண்ணி விடலாம். எனக்கு கிரேவியாக வேணும். அதனால் தொக்கா வேணும்னா இப்படியே ஸ்லோலியே வச்சு கூட நீங்கள் பெப்பர் தூவி இறக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேண்டதுனால நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவியாக போட்டு சாப்பாட்டில் பேசி இந்த கிரேவிக்கு இதுக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரினா கிரேவியாக வேணும்னா கிரேவியாக செஞ்சுக்கோங்க. எனக்கு கிரேவியாக தேவைப்படுறதுனால கிரேவியாக செஞ்சுருக்கேன் நான். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். அப்புறம் பெப்பரை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொத்து விடுங்க. பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.